உனக்கு அரித்திடலாமா ஆடுதலை ஒழித்திடுவோமே ஆடுதலை ஒழித்திடுவோமே பஞ்சமா பாவங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய சூதாட்டம் என்பது ஒரு கொடிய நோய். எதை கேட்டாலும் நான் உனக்கு தருகிறேன். இந்த மண்டபத்திலே வீணாக சூதாட்டம் என்பதை நம்ம ஆட வேண்டாம் மாமா. எதற்காகயா கவலைப்படுற? எதுக்கு கஷ்டம்? ஏதோ காலட்சேமம் வழவழன்னு பேச வேணாம். காலட்சேமம் செய்யாம ஒரே ஒரு ஆட்டம் அண்ணன் தம்பிகளை சண்டையா மூட்டி விட பாரு. நானு உட்கார் உட்கார் உட்கார். அமர்வன் செய்த வேளையிலே தேவர்கள் மனமகிழ்ந்து எனக்கு 100 கோடி மதிப்புள்ள முத்து மாலையை அளித்தார்கள் அல்லவா? முத்து மாலை. அந்த முத்து மாலையை பந்தய பொருளாகத்தானே வைக்கின்றேன். இவர் பந்தய வச்சிட்டாரு. பந்தய வச்சாரு முத்து மாலை. முத்து மாலை. என்ன பந்தய வைப்ப தெரியுமா? முத்து மாலை. என்கிட்ட என்ன இருக்கு தெரியுமா? என்ன இருக்குதா? என்கிட்ட எதுவும் இல்ல. மாமா சிரிச்சாரு. வைத்து சொல்லுங்க. ஆமா. மருமகனே, சூதாட்டத்திற்கு நான் பொருள் வைக்கிறேன். கரத்தில் இருக்கக்கூடிய வாகு வளையத்தை வைக்கிறேன். வாகு வளையம். மாமா கோவிந்தா ஸ்ரீகிருஷ்ண ஹரி கிருபை ஆலா
தர்மராஜா பக்கம் எப்படி பார்க்கலாம் சொல்லு மகாராஜா மூணு தொண்டு விழுந்துருக்குதுங்க மாமா கிட்ட இது மேற்கொண்டு நீதான் நீங்க ஜெயிச்சு குர்ரா மாமா கிட்ட ஏய் கட்ட திருப்பூடாது நான் ஏன் திருப்பேன் ஏய் மூணு தொண்டு அவரு தெய்வத்தை ஸ்ரீகிருஷ்ண அருதேவ் ஏன் தெய்வம் எங்க இருக்கு தெரியுமா எங்க எங்க இருக்கு குட்டி சத்தம் அட ஓடி வாடா குட்டி சத்தம் இத ஊட்டி கமலத்துக்கு உதவி குட்டி சாத்தான் வேலை செய்து என்ன பண்ற பார் மாமா ஏய் தொகை 12.10 தாயம் கொட்டனா அப்ப இந்த மூணு தொண்டு விடாங்க நிறைய 12 10 தொகை கெட்டி யாருக்கு ஜெயம் மாமா தான் தொகை தாச்சு போடுற மாமா நமக்கு தான் ஜெயம் மாமா ஓ தம்பி துரியோதனா ஏய் இவனே போராட்டத்திலே தோற்று முதலில் தோற்றவர் முற்றிலும் தோற்றவராக மாட்டார். இதோடு ஆட்டத்தை நிறுத்திக் கொள்ளலாம் தம்பி துரியோதனா. முதலில் தோற்றவர் பள்ளியில மூக்கு பள்ளி விதிச்சு சொல்லு. இரண்டாவது ஆட்டத்தை ஆடிய தோற்றது எல்லாமே குத்துது. இது எனக்கு என்ன கஷ்டம் உன் கஷ்டம் எனக்கு என்ன கஷ்டம் தர்மபுத்திரனே கஷ்டம் எங்க கஷ்டம் மாமா தர்மபுத்திரனே நீதான் சவால் நீர் மனமது தளர வேண்டாம் முதல் தோற்றவர்கள் முற்றிலும் ஜெயிப்பார் என்பார் இதை குறித்து இன்னும் ஒரு அர்த்தம் இனியும் ஆடுகள் வெற்றி உனக்கு கிட்டு முதலில் தோற்றவர்கள் ஆமா முற்றும் பொழுது கண்டிப்பா வெற்றி பெறுவார்கள் என்று ஒரு மொழி இருக்கின்றது. ஆகவே மனதில் தளர வேண்டாம். அன்னவர் ரத கஜ துரக பதாதி என்று சொல்லக்கூடிய நகரம் சொத்து சோகம் அன்னவர் வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் சொத்துக்கள் அனைத்தையும் ஒரே ஒரு ஆட்டம் ராஜசேகர் வகையத்து கொட்டி வச்சு சொத்து புறத்துல வைக்க சொல்றேன் சொல்லிட்டேன் சொல்லு சொல்லு வாங்க இந்த குட்டி சாத்தானுக்கு விழாடி இருக்குது குச்சி கட்டி வேணும்
விழுந்துக்குதுங்க. நான் மூணு தொட்டி இப்ப நாலு மூணு. ஒரு புள்ளி மேல போயிட்டு ஏறுது. போடுங்க. எக்ஸ்ட்ரா போட மாட்டேன். ஆமா. ஏய், 500 தொகையா போடுங்க. இந்த ஆட்டம் மருமகனுக்கு வெற்றி வரணும். ஆமா. நான் கம்மியா போடணும். ஆமா. ஒரு ஆட்டு விட்டு கொடுங்க. ஒரு ஆட்டு விட்டு போல போடுங்க. ஏய், குடி கட்டையை குடி கட்டையை குடி. அப்படியா? குட்டி தாத்தா. ஏய், என் மருமகன். இது ஆட்டம். ஆடலாமா? அட கண்ணட மருமகனுக்கு ஈரல்ல ஒரு ஆட்டம். மருமகனுக்கு ஈரல்ல ஒரு ஆட்டம். அட எப்படி நான் இதை ஜெயிக்கிறான் இந்த ஐயா ஒண்ணுமே இல்லையா? பெறட்டான் பெறட்டான். மாமா ஆட்டம். நீங்க 12 வீட்டுக்கு வெற்றி வெற்றி வெற்றி. யாருக்கு? யாருக்கு எனக்கு? மருமகனே மாமா. இந்த ஆட்டம் பெரியார் மாத்திர போறியா? ரெண்டு மாத்திர போடியா? வேலை ஏறி போயிச்சா? முத்தா எச்ச மனது தளர வேண்டாம். ஆமா, இப்பயும் தெரிவிக்கின்றேன். இது என்ன? இரண்டு ஆட்டம் போச்சு. ரெண்டாட்டும் போச்சு. இனிமே இருக்கக்கூடிய அடுத்த நீங்க தான் ஆட்டம் உனக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்லுங்க. மருமகனே மனது தளர விட்டுறாதே. மாமா, என்னோடு என் தம்பிகளையும் பந்தய பொருளாக வைத்து மூன்றாவது ஆட்டம் ஆட வேண்டுமா? ஆமா. ஆவாது தெய்வத்தாலே அழிவது தெய்வத்தாலே அவது தெய்வத்தாலே அழிவது தெய்வத்தாலே மேபிக நம்மால் ஒன்றும் வேறேதும் நடப்பதில்லை, வேறேதும் நடப்பதில்லை. நவியங்களையும் கூட தலை குறித்து ஆடச் செய்து எங்களை கூட தனை குறி தாட சொல்லி கோவிகள் முறையை சொல்லி கொப்பன ஆடுவோமே. ஐயோ இதெல்லாம் அரசக்கு தர்மமல்ல. ஐயோ இதெல்லாம் அரசக்கு
தொகையுடைய பொறுப்பை பார்த்தால் முதலாவதிலே தர்மராஜா முத்தாரத்தை தோத்துட்டாரு. இரண்டாவது ஆட்டத்திலே நாடிநகர் தோத்திருக்காரு. மூன்றாவது ஆட்டத்திலே 5 கால் தொகை புள்ளி. ஆமா 5 கால் தொகை புள்ளி. என்ன 5 பேரும் தோத்துட்டாரு. அரசே எதிர்ப்பு என்ன வச்சிருக்காங்க கேளாம நீங்க எதிர்ப்பு என்ன வச்சிருக்கீங்க? ஆனா அவங்களோட ஜகினி ஆட மாட்டேன் நீ. எதிர்ப்பு என்ன வச்சிருக்கீங்க? அவன் கம்முனுறாரு உன்கேண்டா மூடு வாய ஆகட்ட. சரியா 5 பேர். ஆமா. ஏய் ஆண்டவர் ஐவரை வைத்து ஆடுகிறார். மருமகனே ஆனா 5 பேர் எதிர்ப்பு வைத்தார். அவன் ஓட மாட்டேங்கிறான். மருமகனே நான் போடல 12 பார்த்தாச்சா? மோசம்னா கை கால் வராது போடுவோம். ஒழுங்கா சொல்லுங்க. இது மஞ்சிதான் ஜாரி. யாருக்கு வெற்றி? யாருக்கு நமக்கா? ஆமா ஆமா. நீ யாராலே? உங்காடு. எங்கால் இங்க இரு. கருப்பு யாத்திரம். ஆமா மருமகனே பாண்டவர்கள் ஐவரும் தோற்றது வெறிதல்ல. நமக்கு தொட்டு பார்க்கக்கூடிய திரௌபதி இருக்கின்றாளே. நல்லா இருப்போம். நல்லாதான் இருப்பீங்க. ஆகட்டும் மாமா. மருமகனே துரியோதனா இருந்தாலும் கடைசி ஆட்டம். ஆமா தர்மனுக்காக கடலெல்லாம் காட்டோம். நான் விட்டு விடுகின்றேன். கடலெல்லாம் தாண்டியாச்சு. இது ஒரு கால்வாய் எனக்கு. இத்தனை ஆட்டம் தாண்டியாச்சு. மனைவி வைத்து சூதாட எந்த காதலனுக்கு நான் பிள்ளையாக பிறந்தேனோ அரி கண்ணானே நான் என்ன செய்வேன் சித்தமோ காலங்குதையோ அரி
தம்பிமார்கள் சொன்ன சொல்லை தடுத்துக்கு நானும் வந்தேன் கோவிந்தா ஹரி கோபாலா தம்பிமார்கள் சொன்ன சொல்லை தடுத்து நானும் வந்தேன் கோவிந்தா ஹரி கோபாலா கோவிந்தா தம்பிமார்கள் சொன்ன சொல்லை கேட்காமல் அத்தினாபுரம் வந்து இப்பேற்பட்ட காலகதிக்கு உள்ளாகி நான் நிற்கின்றேனே என் பெரிய தந்தை பின்னடித்த பிள்ளையது நம்பி வந்தேன் கோவிந்தா ஹரி கோபாலா காதுக்கு உள்ளாடியே கோவிந்தா ஹரி கோபாலா ஐயா அண்ணே ரோபதா நாடு இழந்தேன் நகரம் இழந்தேன் முத்து மாலையை இழந்தேன் என்னையும் இழந்தேன் தம்பி மாலையும் இழந்தேன் உன்னை இழக்க எல்லாம் நான் காலகதிக்கு பிள்ளையாக பிறந்தேனோ என் பத்தி நீகை வைத்து இந்த சூதாட்டம் தன்னையான கோவிந்தா ஹரி கோபாலா உனை வைத்தாட பிரம்மதேவன் உனை வைத்தாட அடித்தேனே தேனே உனை வைத்தாட தேவன் நீதிதானோ உனை வைத்தாட கணவருக்கு நீதிதானோ அடித்தேனே ஆனந்தமா போடணும் சந்தோஷமா சந்தோஷமா போடணும் ஆயு மூஞ்சி ஆமா ஆயுதுன்னு போடுறான் ஆமா அவனுடைய தொகை பார்த்தா தெரியும் பார் ஐயா முதல்ல ஒன்று பாரு 3 தொன்னு அது மறுபடியும் 3 தொன்னு வந்துக்குதுங்க என்ன பண்றது அவங்க வீடியோ என்னடா 3 தொன்னு 4 தொன்னு நீங்கற அது ஓய்ந்தத சொல்றேன் என்னுடைய ஆட்டம் உங்கள மாதிரி ஏமாத்துறாளே சிறப்பான ஆட்டம் ஏ குட்டி சத்தான் அவனை தூக்கி கொளுத்தி போடுறேன் இப்போ டேய் குட்டி சாத்தான் வா 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 ஓடி வா ஓடி வா
கெளிக்கிறேன் 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 திரும்பி பார்க்கறேன் இந்த பொம்பளை பாடுறா கட்டிய என்ன வெளிப்பேன் எனக்கு என்ன வெளிப்பையா நான் வெளிப்ப நான் பார்க்க மாட்டேன் கட்டிய அவங்க வந்து ஆட்டம் விடு தொகை 8 12 12 10 அதிகம் அதிகம் அந்த அம்மாவை வச்சு ஆடி தோத்துட்டாரு யாருக்கு நம்ம நின்னுங்கிறோம் அனைத்தாட்டத்தையும் தெளித்துட்டேன் எனக்கு சொத்து தர வேணாம் ஒரு 40 ஆடு ஓட்டு சேர்த்து ஓட்டி வரேன் நானும் ஆமா ஆமா அகற்று உத்திரம் என்ன குட்டு கூட பாடுவது அந்த மணிமுடிதான் தர்மனுக்கு சொல்லிப்பு இதை கைட்டு அதை நீதான் பெரிய ஆளு கைட்டுன்றேன் அந்த முடிவு கத்தாயா மணிமுடிய இதை கைட்டியா ராஜாத்தி ராஜாவா அவரு என் மருமகன் ராஜாத்தி ராஜா வாழ்க வாழ்க நல்லா இருக்க மாட்டீங்க நாச்சமா அவன் தோற்ற நாட்டை திருப்பி கொடுத்துடலாம் திருப்பி கொடுத்துடலாம் தோற்ற நாட்டை தருமருடைய மணிமுடிக்கு போன உடனே அந்த எண்ணம் வந்துச்சு திருப்பி கொடுத்துடலாம் அந்த பீமனுக்கு 8 நாள் விளிம்பு புட்டிய சிறையில போடு நான் சென்று வரட்டுமா உனக்கு எதனா புறப்படு அதே பிரதியாமியோ பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோற்று நாடு யாருக்கு சொந்தம் நமக்கு தான் உரிமை தம்பிமார்கள் யாருக்கு சொந்தம் உங்களுக்கு தான் உரிமை அவர்கள் மனைவி யாருக்கு சொந்தம் உங்களுக்கு தான் நீ போய் நீ சென்று பாண்டவர்கள் தேவி சபைக்கு வர சொல் அங்க இருந்தா நான் இனிமேல் உங்க கட்சிக்கு வந்து சேர்ந்துடுறேன் நீங்கள் தெரிவித்த பிரகாரம் அந்த அம்மையார் அழைத்ததற்கு ஒரு கொடிமுடி வழங்க வச்சுக்கிறாங்க டக்கு டக்குன்னு சொல்றான் சூதாட்டத்திலே என்னை முன்னே வைத்து தோற்றார்களா ஐவர்களை தோற்றார்களா என்று ஒரு கொடிமுடி வழங்க வச்சுக்கிறாங்க தன்னை வைத்து என்னை தோற்றாரா என்னை என்ன புருஷனுக்கு தன்னை தோற்ற பிற ஆமா மனைவி வைக்க உரிமை இல்லை உரிமை கிடையாது தோக்காத முன்ன வைக்கலாம் மனைவி உண்டு இந்த கொடுமுடி நமக்கு தேவையில்லை
சொல்லுக்கு மரியாதை இல்ல இல்ல. திரௌபதி சபைக்கு வருது. அப்படியே ஆகட்டுங்க. தம்பி துச்சாதன சபைக்கு வர சொல்லு. அப்படியே ஆகட்டும். ராஜா துச்சாதனன் வந்தேன் அவருக்கு அது நம்மளுக்கு தேவையில்லை. என் கதை உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? நான் கரெக்டா கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிக்கிற பெரிய ஆளு. நான் ஒண்ணு, நீ ஒண்ணு, நான் ஒண்ணு, நீ ஒண்ணு. எங்க அம்மா என் பொண்டாட்டி. மரியாதை இல்ல. அம்மா பொண்டாட்டி என்ன ராஜா? எல்லாம் லூசுடா நீ. பின்ன நீ டைட்டா? நான் ஒண்ணுடா. நீ ஒண்ணு. எங்க அம்மா என் பொண்டாட்டியா? ஐயோ என்னடா போட்டு கோயப்புறா பாயா? ஏய் நான் ஒண்ணாச்சா? நீ ஒண்ணு. ஒரு பொண்ணை தாலி கட்டினா பொண்டாட்டி என்ன பார்த்தவங்க? அம்மா. என் பொண்டாட்டி எங்க அம்மா. என் முண்டாட்டி எங்க அம்மா. சபையில வந்தவர்கள் நாங்க போட்டு நக்கிட்டு போடுவோம் காட்டினா மண்வாய் போனதுரா இன்னும் போய் நாள் ஆகட்டும்டா. என்ன பண்ணப்பா? வாய் நினைக்கல ஏதோ பெரிய சால் போல அந்த நாய் சரி பூனை சாணி வந்தாந்து விடுறோம். வருகின்றேன் சபையிலே நாடுவா வாழ்கின்ற மண்ணே துராய் துரியோதனன் துரோதனன் துரோதனன் பருப்பு பிரபு பிரபு அவருக்கு தம்பியாக விளையாடக்கூடிய எங்க வீட்டுல கோயம்பு வைக்கிற புளியா கரோடு கம்பல போட்டா இருக்கும் மீன் கம்பல போட்டு புளி இது கொட்டை எத்த புளியா கொட்டை ஏடுகாத புளியா கிலோ தெய்வசிகாமணி உன் ரெண்டு கொட்டையும் பச்சையா புடிங்கிடுவாங்க எங்க கைட்டு வச்சு வந்துக்கிறீங்க கொட்டையா சொல்லாதா கொட்டை எத்த முடியா கொட்டை எடுக்காத உங்க கொட்டை எத்ததான் எடுக்காதா நம்மளுக்கு இது பழைய புளியா இல்ல புது புளியா இது புது புளி புது புளி இருக்குது கோயம்புக்கு துச்சாதன புளியா கொட்டை எத்த புளியா கொட்டை எடுக்காது என்ன புளிப்பா கொட்டை எத்து புளி கொட்டை கொட்டை ஆமா Hey!
ஐயோ 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 யாரை பார்த்தா உன்னை பார்த்தா பயமாக்குது என்ன பயமாக்குது என்ன கோயிப்படா இருக்கும் அவளுக்கு மொத்தம் யாருக்கா அவங்க சொல்றாங்க பல்ல தட்டி போடுவேன் பல்ல பேச முடியும் பல்ல தட்டி போடுவேன் என்கிட்ட வச்சு கூடாது மோசமான பையன் நானு ஒன்னா நம்பர் போறீங்க அப்படின்னு அவன் சொல்றான் நேத்திரா கொம்பே தர்றப்பா இல்ல யாரு மாட்டி மாட்டி தட்டுவாடா ஏன் நீதான் Trovada Yanidan Nalamana Vidita Yangal Nutorivet and எங்கள் கொலுவினில் வரவே சொன்ன எதிர்த்து உத்தரவு சொல்லாமல் எழுந்து என் பின்னே வர என்னை மதியாமல் அங்கரமான பேச்சு பேச்சு அப்படியானாலே அந்த 5 தெவடியா பசங்களை விட்டுட்டு எங்க 100 பேர் அன்பு ஓனன்னா என் பின்னே வருவாய் வருவாய் வருவாய்
அடி வெள்ளாரா ஓய் மரியாதை தெரியாத யாருக்கு மரியாதையா தெரியாதா அது மாட்டியா தர்மா குண்டிராவே அது மாட்டியா தர்மா குண்டிராவே பலியோ சூதோடி ஐயோ முன்னிலை நாடு நகரம் முழுதுமே போட்டானப்போ தன்னையும் தோற்றான் தம்பியே மறையும் தோற்றான் பின்னே உன்னையோ தோற்றானல்ல ஒடுங்கி நீ வந்து பாரு எப்பா எங்க அண்ணன் இருக்கிறாரு பாரு துரியோதன மகாராஜன் அந்த மாதிரி மனுஷன் உலகத்துல பார்க்கவே முடியாது எங்க அண்ணன் மாதிரி ஒரு ஆளு பார்க்க முடியாது மகாராஜா ஆமா நம்ம வந்துக்கிறதா எங்க அண்ணன் நான் புதுசா மண்டபம் அமைச்சிருக்கிறேன் வானா சூதாட்டன்றாரு எப்போ இந்த தரும இருக்கிறான் பாரு ஊம பையன் கைய பூச்சி வெளிக்கிறான்டாப்பா எங்க அண்ணன அப்படியோ வா ஒரே ஆட்டம் ஆடலாம் ஒரே ஆட்டம் ஆடலாம் ஒரே ஆட்டம் ஆடலாம் அவன் என் குடும்பத்தையே கட்டு விடுவாங்க தருமை ஆனா எங்க அண்ணன் கை கால்லாம் அப்படியே தடுன்னு ஒதுறாரு ஆனா கட்டாயமா உட்கார வச்சான் எங்க மாமா இருக்கவே தப்பு சொன்னாங்க ஆடி நான் சூதி தன்னை தோற்றான் நாட்டை தோற்றான் தன்னை தோற்றான் தம்பி மாறையும் தோற்றான் உன்னையும் தோற்றான் அல்லவா எஞ்சி தின்னும் குரங்கை போல ஒடுங்கி அடங்கி அமர்ந்து கொண்டிருக்கின்றான் வாராயடி வருவாயடி வந்து பார்ப்பாயடி எனக்கு சொல்லி வரவை இப்ப காணுவேன் நானும் எங்க அண்ணன் யாருன்னு இப்ப தெரியும் இப்ப தெரியும் கொஞ்ச நேரம் அனர்த்து வரும் மொத்தம் ஓடி வந்திருக்கின்றார் அல்லவா உன்னை யார் கண்டார் உங்கள் அண்ணனை யார் தான் கண்டார் பின்ன தோற்ற கணவன்மார்கள் வந்தழைப்பார்கள் அப்போது வர தெரியும் உன்னை யார் கண்டார் உங்கள் அண்ணனை யார் தான் கண்டார் பின்னமாய் பேச வேண்டாம் பேசாமல் வந்தன் வந்தன் நாழிகை தனிலே முன்னே அடக்கத்தான் வந்தன் வந்தன் என் அண்ணன் உன் கொண்டு போய்விட அட விடுக்கத்தான் வந்தன் 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 தனிலே வைக்க
பாடி நடவென்று நடக்கவும் உன்னை அடக்கவும் முன்னே கொண்டு போய் விடுக்கவா அந்த வேந்தர்கள் சபையிலே வெக்கம் கெடுக்கவும் அப்படி உன்னை கெடுக்கத்தான் வந்திருக்கிறேன். நீ வாராயடி வருவாயடி வாராயடி
சொல்லிட்டாவா தொண்டையில என்ன ஆச்சு? என்ன பண்றது முடியல. அந்த தேவடியாவை பிடிக்கிற நேரத்துல உனக்கு என்னடா ஆச்சு? பாருங்க பின்னாடி தெரியும். உட்காரு உட்காருங்க. அப்படியே 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 உட்காரு உட்காரு அப்படியே. ನನ್ನ ಬ್ಯಾಸರಡ ಇವಳೆ ಅಂದ್ರು ಯಾರು ಒಂದ ತಲ್ ಮೈದಾನ ವೀಳಾನ ಮುಡ ಮುಡಿಯಾದ ಬಾವಿ
நேத்து வந்தாங்க. உனக்கு தொண்டையில இப்ப வைக்க போற கத்தி அப்பதான் தரக்கு போகுது வாய். நேத்து வந்தாங்க. நேத்து வரைக்கும் விளையாண்ட வந்தனா வரலையா கூப்பிட்டனா இல்லையா? இன்னைக்கு என்ன நடந்துக்குது? ஆடி ஆட்டத்தில் உனை வைத்து பொம்பளைங்களா கருப்பு கலங்கிது.
பேசி பேய் பழக்கம் அடச்சி பின்னத்தாதே அடடா பாதி அஞ்சு பேருக்கு முந்தாங்க போட்டுக்கிறா மாறுகால் மார்கை வாங்கி விடுவேன் நாட்டாட்டி 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 பாட்டி எங்க பாட்டி பூ வைக்க எல்லாரும் வணங்குவாங்கன்னா எப்படி கும்பிடுவாங்க? பாட்டி வச்சு பாட்டி முன்னாடி ரொம்ப தூரத்துல வந்துக்கிறேன். நான் தான் வைக்கிறேன் அப்படியே நில்லு பூமா நான் வந்து ஒன்னு ஆளாள் கலப்பின்னு வந்துங்கிறீங்க. அவன் என்ன சொன்னான்னா தண்ணி போட்டு வரையுமா? அவன் எப்பேற்பட்டவன்? யார பார்த்தா? என்ன பார்த்து உனக்கு கால் வராதா கை வராதா சாபம் விடலாமா? அப்படியா சொல்லிட்டான்? சாபம் விடலாமா? அவசரப்படாத, நான் இருக்கேன் நான் பார்த்து அவன் ஒரு கை பாக்குறீரு. அவன் மேல ஆசையாகுதுமா எனக்கு. அவன் உன்னை பார்த்து என்ன சொன்னா? உன்னை மட்டும் தான் அவனுமே சொல்லுவா. மத்தவங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பா? அவன் பத்தாரம் பையனை
வயிறு எரினா எங்கடா ஊத்துறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, வரேன். தெரியாதான் கேக்குறேன். ஆமா. அன்னைக்கு போய் போட்டால மாலை எங்க பார்த்து போட்டான் தெரியலையாமா? என் புள்ள இருக்கிறான்ல, ஆமா இருந்தாரப்பா. என் புள்ளைக்கு மாலை போட்டிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? புள்ளிக்கு மூக்கு சரியில்லப்பா. நான் சரியில்லை. மூக்கு ஆஹா. அதனால மாலை போடல. என் புள்ளைக்கு மாலை போட்டிருந்தா இந்த கதி வரப்போதா? பாத்திருக்குமா? ஏடி போய் போட்டா பேர். ஆமா. பாப்பார் பையனா ஜெயம் 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 ஜெயம். இன்னும் யாருடைய பேரு கெட்டிய தெரியும். எப்படி இருக்கு எங்களை பார்த்தா? அந்த பாத்ரூம்ல மட்டும் வச்சுக்கோ. அந்த பாத்ரூம்ல ஒருவரை நான் கண்டதில்லை மாமி. நேற்று வரை மருமகளே மருமகளே என்று சொல்லிக் கொண்டிருந்தாய். விட்டுடாதே அப்பா. இல்ல ஏதோ தெரியாதமா என் புள்ள கீழே ஊயிட்டான். ஊய்ந்தவன் எழுந்துக்கு போறான். நீ இன்னத்துக்கு சும்மாலமே இந்த வீட்டுல இருந்து வெளியே வர்றதுன்னா தெரியாதா? தெரியாதம்மா. நேது மாதிரியா? தெரியாது தெரியாதே கிட்ட என்னன்னு சொல்லலாம் எனக்கு. தெரிஞ்ச இங்க எல்லாம் கேப்பேத்து போடும். ஐயோ எனக்கு தெரியணுமா? எது வேணான்றா அதான் வேணும். என்னை பத்தி உனக்கு தெரியல. என் குணம்னா குணம் குணம் இருக்கிறதுலயே பல பாட்டு குணம் உன் குணம். இது எங்க இருந்து வரல, அது உன் குணம். இங்க இருந்து இப்ப அந்த 3 நாள் வெளியே வராது இருக்கிறான்னு சொல்றாள். இப்ப நான் வெளியிட்டான்ட்டேன். இப்ப யாருக்கு இது தப்பு? யாருக்கு தப்பு? நீ அப்ப அந்த 3 நாள் எங்க போவ? டேய் அது உனக்குதான் தப்பு. ஆட போமா. என்னடா கொஞ்சம் மஞ்சள் கழிச்சு தெளிச்சிங்கன்னா போசியா? மஞ்சள் தண்ணி தெளிச்சின்னா அது தீட்டே தீர்ந்து போச்சு. அதுலாம் ஏமா நீ இவ்வளவு முடிக்க என்ன சொல்றேன்னா, இவ்வளவு ஒரு கை பாரு சும்மாலாம் விட்டுறாத. இரு வந்து அது நேரத்துல தொட்டாரு. ஏன் பாட்டி ஏன்னா இந்த நேரத்துல நம்ம எப்ப தொட்டியோ நீ அப்பவே கெட்ட. என்ன சொல்றேன்னா, நீ
அது நியாயமாக ஆதி பட்டாய் வருகுதே இவன் ஜன்னமாயமோ பட்டாய் வருகுதே கடல் நீரையல்ல மரவே நான் புரிவது அண்ணா என்ன பேசுற நான் புரிவது கடினம் அப்பா இனிய நாள் ஆகாதப்பா இவன் சேலையை உரிவது கடினமா நீ அந்த சமுத்திரம் சேலை நீட்டு 5 மீட்டர் தானா ஒரே சுத்தா புலிக்கு நிகரானவன் பூனையை போல் ஒடுங்கினால் நகைப்பாங்க இந்த வீட்டுல அண்ணனுங்கெல்லாம் பின்னாடி பெற்றவன்
பெத்த அப்பா இல்லைன்னா அண்ணனுக்கு ஏறி அந்த சீட்ல உட்காந்துனா இதை செய்டா அதை செய்டான்றது என்ன உரி சொன்ன உப்பு மிளகா செலவு இல்லாத துணுங்குறீங்களா? நான் துண்ணுங்கிறேன் என்ன விட்டுறா பாய் ஒரே ஒரு இன்னும் ஒரே வேச்சு முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் முயற்சி பண்ணுனா எதுல இதுல எதுல எதுல நான் பண்ணிக்கிறேன் உன்ன ஒரே வாட்டியா உன்ன ஒரே வாட்டி தானே குட்டியானா முடியாதண்ணா என்னால் முடியாதண்ணா முடியாதண்ணா என்னால் முடியாதண்ணா மகாராஜா ஐயோ பைத்தியா சரி இவருடைய சேலையை உரிய முடியவில்லை என்றால் எனது தொகையின் மீது அமர்த்தேன். ஐயா எட்டாண்டு ஆளுக்கு உட்கார வைக்க தெரியாதா இப்ப ஆனா கிட்ட போனா நெருப்பு நாளை படிகளத்தில் என்னை இழுத்து வந்தவனையும் இழுத்து வர சொன்னவனையும் நாளை நடக்க படையலத்திலே எந்த தொடை எனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று உரைத்தானோ அதே வலது தொடை முறிந்து அந்த படுகளத்திலே விழுந்தானா அவனுடைய மார்பின் மீது அமர்ந்து அவன் மார்பை பிளந்து குருதி என்று சொல்லக்கூடிய ரத்தத்தை எடுத்து என்னுடைய கூந்தலுக்கு எண்ணெயாகும் விழா எலும்பு சொல்லக்கூடிய மக்களும்பை எடுத்து என் கூந்தலுக்கு சீப்பாக வாரி அவனுடைய மணிக்குரலை பிடுங்கி புஷ்பமாக வைத்து அன்றுதான் இவர்களால் கலைக்கப்பட்ட இந்த கூந்தலை நான் முடிப்பேன். அதுவரையில் இந்த கூந்தலை நான் முடிப்பதே கிடையாது. இது சத்தியம் சத்தியம் சத்தியம்.